சோலார் பேனல் போல சூரிய ஒளியை உள்வாங்கி வாழும் ஒரு விலங்கு. அதுக்கு சோலார் பேனல் எங்கிருந்து கிடைக்குது? அதை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சிங்கம் வேட்டையாடும் மிருகமா பரிணமிச்சது. எறும்பு உணவை தேடும் ஓடும் ஒரு உயிரினமா பரிணமிச்சது. காடுகள்ல இருக்கிற சில ஃபங்கஸ் அந்த எறும்புக்குள்ள ஊடுருவி ஜாம்பிஸ் போல அதை கட்டுப்படுத்தி அந்த ஃபங்கஸ் வளர்வதற்கான சரியான இடத்துக்கு அந்த எறும்பை கொண்டு போய் அந்த எறும்பை கொன்னுட்டு அதுல இருந்து அந்த ஃபங்கஸ் வளரும். இப்படி தங்களை தக்க வைக்க விதவிதமான யுத்தங்களை நடத்திக்கிட்டே இருக்கிற உயிரினங்கள் இந்த பூமியில லட்சக்கணக்கா இருக்கு. அதுல ஒரு உயிரினம் வேட்டையாடல, எங்கேயும் ஓடல, எதுக்குள்ளேயும் ஊடுருவல. ஆனா அது தன்னை தக்க வச்சுக்க கேள்விப்படாத ஒரு அதிசயமான முறையில் அது செயல்படுது. பொதுவா தாவரங்கள், மரங்கள், செடிகள் இதெல்லாம் சூரிய ஒளியில இருந்து தான் உணவுகளை தயாரிச்சுக்குது. ஒரு மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையில இருக்கிற ஒரு மெயின் பார்ட் தான் குளோரோபிளாஸ்ட். இது சூரிய ஒளியை உள்வாங்கி நீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்து மரத்துக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யும். உற்பத்தியான உணவை மரத்துல இருக்கிற புளோயம் அப்படிங்கிற பார்ட் வேர்களுக்கு, கிளைகளுக்கு, பழங்களுக்கு அனுப்பும். இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு பேர் போட்டோசிந்தசிஸ். இப்படி ஒரு ப்ராசஸ் நம்ம மனித உடலில் இருந்திருந்தா உணவுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு இல்ல. மரத்துல இருந்து அந்த குளோரோபிளாஸ்ட் பார்ட்ஸை மட்டும் நம்ம திருடி எடுத்துக்கிட்டா, நம்ம செல்ஸ்ல இம்ப்ளான்ட் பண்ணிட்டா, சூரிய ஒளி நம்ம தோல் மேல படுறப்ப நம்ம உடலே உணவை உற்பத்தி செஞ்சுக்கும். இதெல்லாம் கேட்கிறப்ப சாத்தியம் போல தோணலாம், ஆனா அது கற்பனைக்கு தான் நல்லா இருக்கும். மனிதனோட டிஎன்ஏ மரத்தோட டிஎன்ஏல இருந்து வேற பக்கமா பயணிச்சு ரொம்ப தூரம் விலகி வந்துருச்சு. அதனால நம்ம இலைகளை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடும். ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் அது பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம அமெரிக்கால இருக்கிற ஏதோ ஒரு கடற்கரைக்கு போகலாம். ஆழம் கம்மியா இருக்கிற கடல் பகுதிக்கு வந்திருக்கும். அங்க வளர்ற பாசி தாவரங்கள் நம்ம ஊர்ல இருக்கிற அதே மாதிரியான ஒரு தாவர வகை தான். ஒரு நாள் அந்த அமெரிக்கா ஆழமில்லாத கடற்பகுதியில மிதந்துகிட்டு இருந்த பாசிய ஒரு விலங்கு வந்து கடிச்சது. அது பார்க்கிறதுக்கு ஒரு இலை போலவே காட்சி அளிச்சது. 5 சென்டிமீட்டர் நீளம் இருந்துச்சு. அதுக்கு ஃபேஸும் இருந்துச்சு. அது மூவும் ஆச்சு. கிட்டத்தட்ட நம்ம புராண கதைகள்ல வர்ற சில கதாபாத்திரங்களை போல பாதி விலங்கு பாதி தாவரம் போல அது இருந்துச்சு. அதோட பேர் எலிசியா குளோரோடிகா. இது ஒரு நத்தை வகையை சார்ந்தது. இது பாசிகளை மட்டும் உண்ணக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா அது வெறுமனே அதை சாப்பிட மட்டும் செய்யறது இல்ல. சாப்பிட்ட பாசிய ஜீரணம் பண்ணிட்டு அதுல இருக்கிற குளோரோபிளாஸ்ட் பகுதியை திருடி எடுத்து தன்னோட உடல்ல தக்க வச்சுக்குது. அந்த எலிசியா குளோரோடிகாவோட செல்கள் அந்த குளோரோபிளாஸ்ட மாச கணக்குல ஆக்டிவா வச்சுக்குது. அந்த நத்தை வகையோட டிஎன்ஏவும் தாவரங்களோட டிஎன்ஏவும் ரொம்பவே ஒத்து போறதால இந்த நிகழ்வு அதுக்குள்ள இயற்கையாவே நடக்குது. இதனால அந்த விலங்கு மாத கணக்குல உணவு எதையும் உண்ணாம தாவரங்களை போல சூரிய ஒளியை உள்வாங்கி தனக்குள்ளேயே உணவை உற்பத்தி செஞ்சு வாழ்ந்துக்குது. கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் எந்த உணவையும் சாப்பிடாம வெறும் சூரிய ஒளியிலேயே உணவை உற்பத்தி செஞ்சுக்கும். எலிசியா குளோரோடிகாவோட சராசரியான வாழ்நாள் காலம் கிட்டத்தட்ட 1 வருடம். இந்த காலகட்டத்தில் ஒரு 3-4 தடவை அந்த பாசிகளை சாப்பிட்டா போதும். ஒரு தடவை சாப்பிட்டா ஒரு 3 மாசத்துக்கு அந்த குளோரோபிளாஸ்டாவை ஆக்டிவா வச்சுக்கிட்டு சூரிய ஒளி மூலமா உணவை தயாரிச்சுக்கும். எலிசியா குளோரோடிகாவோட செல் அமைப்பு 3 மாசத்துக்கு மேல குளோரோபிளாஸ்டாவை தக்க வச்சுக்காது. அந்த நேரத்துல மட்டும் பாசிகளை வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டா அதோட செல் அடுத்த 3 மாத காலத்துக்கு குளோரோபிளாஸ்டாவை ஆக்டிவா வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. Thank you.